ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன சிங்க்லேருந்து விம் லிக்விடு, விம் பாரு, அப்புறம் லைசார்லாம் தூக்கி நான் கவுண்டர் டாப்பில் வைக்கிறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கிச்சனில் க்ளீனிங்க்கு எடுத்துக்கிற மேக்ஸிமம் செலவாகிறது இந்த 3க்கு தான். இதை எப்படி கட்டுப்படுத்தலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது, நம்ம வீட்டெல்லாம் துடைக்கிறச்சே கொஞ்சம் பக்கெட்டில் தண்ணி எடுத்துட்டு அதில் லைசால் விட்டு நம்ம நல்லா தரையெல்லாம் துடைப்போம். தரையில் இருக்கிற அழுக்கு நமக்கு நல்லா வரத்துக்கு லைசால் கூட இந்த 2 பவுடரை மிக்ஸ் பண்ண போகிறோம். இதனால் தரையும் பளிச்சுனாகும், வீட்டில் நல்ல பாசிட்டிவ் வைப்ஸும் நமக்கு இருக்கும். விம்பாரை பிரித்து நம்ம போட்ட உடனே நிமிஷமாக அப்படியே கரைஞ்சி போயிடும். விம்பார் கரையில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பணம் தான் அவ்வளோ கரைஞ்சி போகிறது. அது ஏட்டும் இந்த விம் லிக்விடை திக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், சொல்லவே வேண்டாம். இதுலேயும் நிறைய பைசா நமக்கு அனாவசியமாக வேஸ்ட் ஆகுது. அது ஏட்டும் நம்ம லைசாலில் டேரெக்டாக தண்ணியில் விட்டு நம்ம வீட்டுலாம் துடைக்கிறதுக்கு பதிலாக இது கூட 2 பவுடர் நம்ம ஆட் பண்ணுறது நல்லது. அது வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே ஒரு விம் லிக்விட் பாட்டில் காலியாக இருக்கிறத நம்ம எடுத்துகிட்டு அதில் இந்த விம் லிக்விடை விட்டுட்டு இதில் தேவையான தண்ணியை விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். டேரெக்டாக நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இல்லை க்ளீனிங் பர்பஸ்க்கு இந்த விம் லிக்விடை யூஸ் பண்ணோன்னா அப்படியே திக்காக விழும். அதுலேருந்து ஸ்க்ரப்பர் எடுத்து பாத்திரம் தேய்ச்சா கூட நுரை வந்துகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் நான் கவுண்டர் டாப்பில் விட்டுருக்கேன். இதிலே எவ்வளோ நுரை வருது பாருங்கள். ஸோ தேவையில்லாமல் டேரெக்டாக விட்டு நம்ம காசை நம்ம கரியாக்க வேண்டாம். இப்போ விம் லிக்விட் நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணுறச்சே உங்களுக்கு 1 மாதம் வருதுன்னா, இதே விம் லிக்விட் நம்ம தண்ணியை மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா தாராளமாக நமக்கு 2.5 மாதம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் நமக்கு பணமும் சேமிக்கலாம். நெக்ஸ்ட்டு லைசால் ஃப்ளோர் கிளீனர். தண்ணியில் இந்த லைசாலை விட்டு துடைக்கிறச்சு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது வீட்டில். ஆனால் எனக்கு பெருசாக அழுக்கு போகிற மாரி தெரியல. ஸோ எங்களுக்கு 3 BHK ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால எங்கள் ஹவுஸ் ஹெல்ப்பர் இந்த லைசாலை தண்ணியில் விட்டு துடைக்கிறச்சே இது பெரிய பாட்டிலாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் எங்களுக்கு 1.5 மாதம் தான் வருது. ஸோ அழுக்கும் பெருசாக போகிறதில்ல தரையில். ஸோ நெகட்டிவ் வைப்ஸை போக்குறதுக்கு நான் கொஞ்சம் உப்பையும் இது கூட ஏதாவது ஒரு சர்ஃப் பவுடரையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதனால் நமக்கு தரை நல்லா பளிச்சுன்னு ஆறுது. ஸோ 1.5 மாதம் வர இந்த லைசால் பாட்டில் எனக்கு 3 மாதத்துக்கு இப்போ வருது. ஸோ இதனால் நமக்கு எவ்வளோ பணம் மிச்சம் பாருங்கள். இப்போ தேவையான தண்ணியை இப்போ நம்ம மக்கில் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்ச இந்த 2 பவுடரும் இந்த மக்கில் போட்டாச்சு. இப்போ தேவையான லைசாலை இந்த மக்கில் விட்டுக்கலாம். இப்போ இந்த மக்கில் இன்னும் கொஞ்சம் நம்ம தேவையான தண்ணி நம்ம ஆட் பண்ணியாச்சு. காலியான லைசால் வாட்டர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த லிக்விட் அதில் விடுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இதில் சால்ட்டையும் சர்ஃபையும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் நேரம் தான் எடுக்கும் இந்தமாரி லிக்விடில் மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. நமக்கு டைம் இல்லாதனால நம்ம இதெல்லாத்தையும் அப்படியே வச்சுருவோம். ஸோ வாங்கின உடனே ஒரு நாளைக்கு நம்ம இதுக்குன்னு டைமை ஒதுக்கி செய்யச்சு நம்ம கிச்சனில் நிறைய பைசா நம்ம மிச்சப்பிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த விம்பார் எல்லாருக்குமே தெரியும், நிமிஷமாக கரைஞ்சிரும். இதில் நிறையா நமக்கு பணம் வேஸ்ட் ஆகுது. இப்போ ஹவுஸ் ஹெல்ப் வேறு வராங்கன்னா அவங்க அவசரமாக விம்பார் எடுத்து தேக்க ஆரம்பிச்சிடுவாங்க பாத்திரத்தெல்லாம். அவங்க 1-2-3 வீட்டுக்கு வேலைக்கு போகிறதுனால. ஸோ நம்மலாம் கொஞ்சம் பார்த்து தேய்ப்போம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னா எப்பயுமே இதை 2ஆக கட் பண்ணிடுறது. கட் பண்ணிவிட்டு வைக்கிறச்சே நமக்கு என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ஒரு விம்பார் ஒரு 25 நாள் வருதுன்னா இது இன்னும் ஒரு 1 வீக் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவே வரும். ஸோ இதை தீர்ந்ததுக்கப்புறமா எங்கள் ஹவுஸ் ஹெல்ப்பரே அங்கேருந்து எடுத்துப்பாங்க. ஸோ இந்த சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நமக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம நிறைய பைசாவும் வீட்டில் மிச்சம் பிடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.